9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 53 வந்து பாருங்கள் ஏபியில். இந்த 53 வரும்போது ஏபி 88 வந்திருக்கணும். அது எப்படின்னா பாருங்கள், ஐம்பத்தி 3க்கு 88 வந்திருக்கணும். இங்கே பாருங்கள் 53, இந்த 53 கீழே 38, மேலே ஒரு 40. இந்த 53 வந்துருக்கும்போதே இந்த மேலே இருக்கிற 80, அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற அது கீழே இருக்கிற 40, 38. ஆனால் இது பாருங்கள், ஒரு ஸ்டெப் தள்ளி 92 அப்படின்னு வந்துருக்கும். ஒரு நாள் தள்ளி 92. அது ஒரு நாளைக்கு முன்னாடியுமே ஒரு 92 அப்படின்னு இருக்கும். பாருங்கள் 92, 53. அந்த 92, 53 வந்ததுக்கப்புறம் இந்த 38, 88 அப்படின்னு வந்திருக்கணும். அது பாருங்கள், மறுபடியும் 92 வந்ததுக்கப்புறம் அந்த 88 கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு 92, ஒரு 53, 88 இங்கே வர வேண்டியது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 66 அப்படின்னு வந்து திரும்ப வந்து ஒரு 92. பாருங்கள் 92க்கு இங்கே ஒரு 97 இருக்கும். இந்த 53 டைரெக்டாக 53. ஸோ இந்த கேப்பில் இருக்கிற நம்பர் 88, 33 அப்படின்னு வரும்னு சொல்லி இங்கே ஒரு கெஸ்ஸிங் எடுத்தோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அது வரல. அதுக்கப்புறம் பாருங்கள் 92ன்னு மறுபடியும் இந்த நம்பர் அப்படியே வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த 88 அப்படின்ற நம்பர் வந்துடுச்சு. ஸோ இந்த 88க்கு அப்புறம் இந்த 40, இந்த 08, 53 இந்த நம்பருங்களில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு ஏபியில் வரலாம். ஒருவேளை 03ன்ற நம்பரு ஏபி வரலாம். இப்போ இல்லைனாலுமே ஒரு 2-3 நாள் கழித்து இந்த 90, 80, இந்த 53 கேப் நம்பருங்களில் இந்த இடத்துல வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 0ன்ற கெஸ்ஸிங் உங்களுக்கு வரும்போது, இல்லை பி போர்டில் 05ன்னு வரும்போது இந்த 3 நம்பரையும் ஞாபகத்தில் வச்சுங்க. அதோட இந்த பிசி 25 எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஏபிஏசி 25, அதே மாதிரி ஏபிஏசி 12, பிசி 12. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 744, 733 2 நம்பர் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே பிசி ஆப்போசிட் வச்சு வந்திருக்கு. பிசி ஆப்போசிட் வச்சு, ஆப்போசிட்டில் டபுள்ஸ். ஓகே, பிசி டபுள்ஸ் வச்சு பிசி ஏபி நம்பரு, ஏசி நம்பரு, பிசி நம்பரு அப்படின்னு கரெக்டாக செட்டாக வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 74, இந்த 73 பிசியில் வரணும். 73, இந்த 74. ஸோ பி போர்டில் இப்போ 7 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 73, 74 பார்த்துப்போம். எப்படின்னா இங்கே பாருங்கள் 93 வந்தது. கரெக்டாக இந்த 92 வரும்போதே இந்த நம்பர் வருமா அப்படின்னு கெஸ்ஸிங் எடுத்தோம். இந்த ஒரு 92, இங்கே ஒரு 38, அதே மாதிரி 97க்கு 38. ஸோ அப்போ இந்த 93, 92ன்னு வரும்போது இங்கே ஒரு நம்பர் குறைச்சி 88 அப்படின்னு சொல்லி இங்கே வரும் அப்படின்னு எடுத்தோம் கெஸ்ஸிங். ஓகேங்களா, அங்கே 53 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ தான் பாருங்கள் இந்த 53 அப்படின்னு வந்துச்சு. இப்போ திரும்ப வந்து இந்த 93க்கு 92 வந்ததுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 88 ஏபி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 58க்கு 57 ஏபி வரணும். ஸோ 58க்கு 57 வரணும். நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், ஆனால் 3வது டைமும் அப்படியே வந்துடும். ஒரு 74, மறுபடியும் ஒரு 74, ஏசி 74, இப்போ பிசி ஒரு 74 வரணும். அப்போ இந்த 57ன்ற நம்பருக்கு 74 இல்லைன்னா 73 பிசி வரலாம். அப்படி இல்லைன்னு வைங்க, பாருங்கள் இங்கே ஒரு 29, ஒரு 22, ஒரு 70, ஒரு 29. ஸோ இதை மட்டும் பார்த்துக்குங்க. இந்த 29, 29க்கு ஒரு 79 வரணும். ஓகேங்களா, 79. பாருங்கள் 70க்கு ஃபுல் ஆப்போசிட் 25 வந்த மாதிரி, அதே மாதிரி இந்த 22க்கு ஃபுல் ஆப்போசிட் 77 வரணும். அப்படி இல்லைன்னா இந்த 29க்கு 74 வரணும். ஓகேங்களா, புரிஞ்சுக்குங்க. இந்த 70ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் 25 வந்த மாதிரியே இந்த 22ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் 77 வரணும். அதே மாதிரி 29ன்ற நம்பருக்குமே
ஃபுல் ஆப்போசிட்டில் 79 அப்படி வரணும். அப்போ இந்த 57 கெஸ்ஸிங் நாம் எடுக்கும்போது 577, 579, 574 இல்லை 573 இந்த மாதிரிலாம் சி போர்டில் மேட்ச் ஆகும். ஸோ நாம் ஏபி 57 எடுத்துருக்கோம். சி போர்டு உங்களுக்கு எது மேட்ச் ஆகுன்னு பாருங்கள். ஏபி 57 வச்சு பிசி உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து 74 அப்படி இல்லைன்னா 79 அப்படின்ற நம்பர் தான் வர மாதிரி இருக்குது. பாருங்கள்னா வாய்ப்பு இருந்தால் 3D ப்ளே பண்ணி பாருங்கள், இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள், ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம்.